யூடியூப்ல சூப்பரான ஒரு அப்டேட் வந்திருக்குங்க. இனி உங்க வருமானம் இரட்டிப்பாகும். ஓகேங்களா? ஸோ அப்படி ஒரு அப்டேட்டு. ஸோ இது என்ன அப்டேட்டு? எப்படி இதை யூஸ் பண்றது? இதுக்கான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாம் இருக்கு. அதெல்லாம் என்னென்னங்கிறத இந்த வீடியோல தெளிவா பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. ஏன்னா அப்பதான் புரியும். ஏன்னா இது கொஞ்சம் டிஃபிகல்ட்டான ஒரு டாபிக் தான். ஸோ நீங்க இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே வர பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி மறக்காம ஆளுங்கிறத செட் பண்ணுங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு அடுத்தடுத்து நோட்டிபிகேஷனா வரும். இந்த மாதிரி யூடியூப் டிப்ஸ் அப்டேட்ஸ் எல்லாம் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ வாங்க இப்போ வீடியோக்குள்ள போய்க்கலாம். ஸோ யூடியூப்ல ஆல்ரெடி ஒரு அப்டேட் மாதிரி வந்தது, பிராண்ட் கனெக்ட் அப்படின்ட்டு. அது இன்னும் கொஞ்சம் அப்டேட் பண்ணி ஓப்பன் கால் அப்படிங்கிற மாதிரி ஒரு மாடிஃபை பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் என்னன்னா, நீங்கள் ஒரு யூடியூப் கிரியேட்டர், உங்களுக்கு ஒரு கம்பெனி வந்து இனி அப்ரோச் பண்ணலாம். அதாவது அவங்க வந்து உங்களை அப்ரோச் பண்ணுறதுங்கிறத தாண்டி இனி ஒரு சில கம்பெனிகளை நீங்கள் அப்ரோச் பண்ணலாம். அதாவது ஒரு கேம்பெயின் மாதிரி உங்களோட சேர்ந்து அவங்க வந்து அவங்களுடைய பிஸ்னஸை ப்ரொமோட் பண்ணுற மாதிரி ஒரு அப்டேட்டு. தெளிவாக ஒரு உதாரணத்தோடு சொல்கிறேன். இப்போ ஒரு விவோ கம்பெனி இருக்குன்னு வச்சுக்கோங்க, ஒரு மொபைல் கம்பெனி. அந்த மொபைல் கம்பெனி வந்து அவங்களுடைய மொபைலை புதுசாக லான்ச் பண்ணுற மொபைலை வந்து ப்ரொமோட் பண்ணணும்னு நினைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. இது யூடியூப் வழியாக இப்போ பிராண்ட் கனெக்ட்டுங்கிறதுனால இது வழியாக அந்த கம்பெனி வந்து அப்ரோச் பண்ணுவாங்க. இது எப்படின்னா, இப்போ நீங்கள் வந்து ஒரு டெக் ரிலேட்டடாக மொபைல் கேஜெட்ஸ் ரிவ்யூ பண்ணுற கேட்டகரியில் ஒரு சேனல் வச்சுருக்கீங்கன்னா உங்ககிட்ட வருவாங்க. இந்த மாதிரி எங்களுடைய மொபைலில் இதை நாங்கள் சொல்கிற மாதிரி ப்ரொமோட் பண்ணி ஒரு வீடியோ பண்ணி கொடுங்க அப்படின்பாங்க. அந்த வீடியோவை நீங்கள் பண்ணி அப்லோட் பண்ணணும். அப்லோட் பண்ணி அன்லிஸ்டில் தான் இருக்கணும். அன்லிஸ்ட்டோ ப்ரைவேட்லேயோ வச்சு அப்லோட் பண்ணி அவங்களுக்கு அதை சென்ட் பண்ணணும். அது அவங்களுக்கு பிடிச்சிருக்கும் பட்சத்தில் அவங்க அப்ரூவல் பண்ணுனா அதை வந்து ஓகே பண்ணிக்குவாங்க. அதுக்கு ஒரு குறிப்பிட்ட ரெவென்யூ, அதாவது என்ன ப்ராஜெக்டோ அதுக்கான ரெவென்யூ எவ்வளவு, அது எவ்வளவு நாள், என்ன ஏதுங்கிற ஃபுல் டீட்டெயிலு உங்களுடைய அந்த ஏர்ன் பேஜில் பிராண்ட் கனெக்ட்லேயே மென்ஷன் ஆகிருக்கும். ஓகேங்களா? அது பிரகாரம் உங்களுக்கு வந்துடும் ரெவென்யூ. ஸோ அந்த வீடியோவை நீங்கள் அவங்களுக்கு கொடுக்கணும். சரிடா, நான் அவங்களுக்கு அந்த வீடியோ பண்ணி கொடுத்தா அவங்க அதை எப்படி யூஸ் பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா, இதே யூடியூப்பில் ஸ்கிப்பபிள் ஆட்ஸ், நான் ஸ்கிப்பபிள் ஆட்ஸில் ஆட்ஸாக உங்களுடைய வீடியோவே வரும். அது வீடியோவோ ஷார்ட்ஸோ அது எப்படி பண்ணி கொடுக்க சொல்கிறாங்களோ அதை பண்ணணும். அதை பண்ணி கொடுத்தா அவங்களுக்கு ஆட்ஸாக நமக்கு நிறைய ஷோ ஆகும். அவங்களுடைய அதர் வெப்சைட்ஸில் அதை அப்லோட் பண்ணுவாங்க. அவங்களுடைய கிளைண்ட்டுக்கு அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு வீடியோவாக வச்சுக்குவாங்க. வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக்னு எல்லா சோசியல் மீடியாலையும் அதை ஸ்ப்ரெட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? சேம் டைம் அந்த வீடியோவுக்கு யூடியூப்ல லைசன்ஸ்ன்ட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்க. உங்களுக்கு அந்த வீடியோவில் எந்த அளவுக்கு உரிமை இருக்கோ அதே அளவுக்கு ஈக்குவல் ரைட்ஸ் அவங்களுக்கும் இருக்கும். அதனால லைசன்ஸ் எந்த ஒரு காப்பிரைட் பிரச்சனையும் நீங்கள் அவங்களுக்கு கொடுக்க முடியாது. அவங்களுக்கும் பாதி ஓனர்ஷிப் இருக்கும். ஓகேங்களா? அதே சமயம் அந்த வீடியோவை நீங்கள் கிரியேட் பண்ணுறதுக்காக, அந்த வீடியோ நல்லா வரணுங்கிறதுக்காக காப்பிரைட் மியூசிக்கு, காப்பிரைட் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் வச்சிங்கன்னா அது வந்து உங்கள் ஓன் ரிஸ்க் அப்படின்ட்டாங்க. அந்த வீடியோவை அவங்க செக் பண்ணுறப்ப எந்த ஒரு காப்பிரைட் இஷ்யூவும் இருக்கக்கூடாது. அப்படியே ஏதாவது மியூசிக் பயன்படுத்திருக்கீங்கன்னா அதுக்கு நீங்கள் ஓனராக இருக்கணும். அப்படி இல்லைன்னா முழுக்க முழுக்க உங்கள் ஓன் கண்டென்ட்டாக இருக்கணும். சப்போஸ் ஏதாவது காப்பிரைட் விஷயங்களை நீங்கள் கலந்து ஆட் பண்ணி வீடியோ கிரியேட் பண்ணிக்கிங்கன்னா அதை ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. ஓகேங்களா? ஸோ இது வந்து எல்லாருக்குமே இந்த அப்டேட் வந்திருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. அமெரிக்காவில் மட்டும்தான், யூஎஸ் கண்ட்ரிக்கு மட்டும்தான் இப்போதைக்கு இந்த அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஆனால் இந்த அப்டேட் வந்து எலிஜிபிள் கண்ட்ரியில் நம்ம இந்தியாவும் இருக்குது. அதனால் கூடிய சீக்கிரம் நம்ம இந்தியாவுக்கும் இது வரலாம், இந்த அப்டேட் வரலாம். ஓகேங்களா? ஸோ இது மூலிமா யூடியூபர்களுக்கு ஆட்ஸ் ரெவென்யூங்கிறதையும் தாண்டி இந்த பிராண்ட் கனெக்டும் ஒரு ரெவென்யூவாக, ஒரு இரட்டிப்பு ரெவென்யூவாக இனி வரப்போகுது. ஸோ என்னதான் இது எலிஜிபிள் ஆனாலும் இதுக்கு எலிஜிபிலிட்டி என்னன்னா, கட்டாயம் நீங்கள் வந்து 1000 சப்ஸ்கிரைபர் 4000 மணி நேரம் வாட்ச் ஹவர்ஸை ரீச் பண்ணி யூடியூப் ஆட்ஸ் ரெவென்யூவை ஏர்ன் பண்ணுற ஒரு கிரியேட்டராக இருக்கணும். யூடியூப் பார்ட்னர் ப்ரோக்ராமில், ஃபுல் பார்ட்னர் ப்ரோக்ராமில் நீங்கள் ஜாயின் பண்ணியிருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு வந்து இது வந்து எலிஜிபிள் ஆகும். அப்படியும் நீங்கள் செலக்ட் ஆனாலும், அதாவது அந்த கிரைட்டீரியாவை முடித்தாலும் அவங்களா பார்த்து செலக்ட் பண்ணுற கிரியேட்டருக்கு மட்டும்தான் இதை கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சப்போஸ் நீங்கள் செலக்ட் ஆகிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஆட்ஸில் எவ்வளோ ரெவென்யூ வருமோ அந்த அளவுக்கு இதில் நீங்கள் ஏர்ன் பண்ணலாம். ஸோ இதில் ஏர்ன் பண்ணுற ரெவென்யூ வந்து பிராண்ட் கனெக்ட் வந்து அதிலிருந்து அப்படியே உங்களுடைய ஆட்சன்ஸ் அக்கௌண்ட்டுக்கு போகும். யூடியூப் ஆட்ஸ் ரெவென்யூ எந்த இடத்துல போகுதோ அதே இடத்துல தான் இந்த ரெவென்யூவும் போகும். ஆட்சன்ஸில் போய் உங்களுக்கு நார்மலாக மந்த்லி எப்படி அந்த ஆட் ரெவென்யூ வருதோ அதே இதில் இது பேங்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவாங்க. ஓகேங்களா? ஸோ இதுதான் கான்செப்ட்டு. ஸோ இது இப்போதைக்கு இவ்வளோதான் இதில் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க.
இதை பற்றி ஃப்யூச்சரில் வேறு ஏதாவது சொல்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக அதையும் வீடியோவை அப்டேட் பண்ணுறேன். இந்த அப்டேட்டை பற்றின ஏதாவது ஒரு டவுட் இருக்குதுன்னா, இல்லை எனக்கு இது எப்படி அது எப்படி இது தெரியல புரியல அப்படின்ட்டு என்ன டவுட்டாக இருந்தாலும் சரி, இப்போ நான் சொன்னதுலேயே ஏதாவது புரியலனா கூட கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அதுக்கான ரிப்ளை நான் அந்த உடனுக்குடன் இந்த கமெண்ட்லேயே கொடுத்துருவேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் பட்சத்தில் வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. அடுத்தடுத்து நிறைய வீடியோக்கள் இருக்குது, நிறைய பேர்த்தோடைய சேனலை ரிவ்யூ பண்ண போகிறோம். ஸோ அது எல்லாமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம்.